கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யாத்திராகம் 23:20 கூட, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, வழியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதுக்கு வழியில் நிறைய அவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர், அப்போ நிறைய பேர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, வழியில் உனக்கு விரோதமாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் நாதம் பண்ணி, இப்போ தூதர்களை அனுப்பி நாதம் பண்ணி போடுவேன். அப்போ தூதர் நமக்கு முன்பாக போனாருன்னா நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாதம் பண்ணி ஆண்டவர் போடுவார். அதுதான் மோசேக்கிட்ட சொல்கிறார், வழியில் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கும் நான் ஆயத்தமண்ண ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும். அப்போ ஆண்டு வைத்திருக்கிற ஆயத்தமண்ணுக்கு அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், கானானு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்போ அந்த தூதன் முன்பாக கடந்து போனாருன்னா வழியில் இருக்கிற தடையெல்லாம் கர்த்தர் சரியாயிடும். என்னென்ன கோணம் இருக்கோ அதெல்லாம் ஆண்டு சரி பண்ணுவார். அப்போ வழியில் இருக்கிற காரியங்கள், வழியில் என்னென்ன யாரெல்லாம் எதிராளியாக வர்றாங்க எல்லாவற்றிலிருந்து அந்த தூதன் எல்லாவற்றையும் சங்கரித்து அழித்து கர்த்தர் எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் போனோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக கர்த்தர் கொண்டு போவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை கொண்டு போகிற பாதையில், நம்ம வாழ்க்கைன்ற படகுல, நம்ம போகிற வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம போகிற பாதையில், பிள்ளைகள் போகிற பாதையில் ஆண்டவர் கூட வருவார். அவருடைய தூதனை அனுப்புவார். முன்பாக போகும்போது சரி, அவன் நினைக்கிறான் பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அப்போ அங்கே போயிட்டு சுகத்தோடு வரணும். அப்போ அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. அப்போ தெய்வ தூதன் நமக்கு முன்பாக போகும் பொழுது நிச்சயமாக அவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆனால் தான் ஆண்டவரே தூதனை முன்பாக அனுப்புங்க, பிள்ளைகள் போகும்போது வரும்போது, வேலைக்கு போகும்போது வரும்போது, அப்போ வழியில் உன்னை காக்கிறதுக்கும், நம்மை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவரே தூதனை அனுப்புங்கப்பா. அந்த தூதனை அனுப்பி அந்த தூதன் தான் பாதுகாக்கிறார், பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். அப்போது நம்மை கர்த்தர் கொண்டு வைக்க போகிற ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு ஆண்டவர் தரிசனம் வச்சுருக்கலாம், திட்டம் வைத்திருக்கலாம். அந்த தரிசன பாதையில் போக, அந்த திட்டத்தின் பாதையில் போக கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சரியான இடத்துல போய் நம்ம சேர்க்கணும். அதுக்கு தேவன் தூதனை அனுப்பி நமக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள்லாம், பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னென்ன காரெல்லாம் சத்துரு கொண்டு வரணும் அதெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானம், நமக்கென்று வைத்த தெய்வ தரிசனத்தில் திட்டத்தில் கர்த்தர் கொண்டு போய் நடத்துவார். அதனால் எனக்கு விரோதமாக எவ்வளோ எழும்புறாங்களே, எவ்வளோ காரியம் இருக்கேன், நமக்கு விரோதமாக எவ்வளோ நம்ம யுத்தம் பண்ணுறோம், எவ்வளோ காரியம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, பிசாசு கொண்டு இருக்கிற காலம் இருக்குது, மனுஷனால் இருக்கிற காரியங்கள், எவ்வளோ நமக்கு விரோதமாக காரியங்கள் எழும்புவது கூட தூதன் நமக்கு முன்பாக கடந்து போனாருன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போகிற ஸ்தானத்தில் சமாதானத்தோடு தேவன் கொண்டு போவோம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தோட சமூகத்தில் வருவோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரே ஒரு தூதனை முன்பாக அனுப்புங்கப்பா. ஒவ்வொருத்தர் முன்னாடி, ஒவ்வொருத்தர் குடும்பத்தில், ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் போகும்போதெல்லாம் ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவரை அவளை பாதுகாத்து, ஆண்டவரை சுகத்தோடு கொண்டு போய், ஆண்டவரை சுகத்தோடு கொண்டு வந்து அவளை பாதுகாத்து கர்த்தர் ஒவ்வொருத்தர் கொண்டு தேவன் வைத்த ஸ்தானத்துக்கு, ஒவ்வொருத்தர் கொண்டு என்னெல்லாம் செய்ய நீங்கள் திட்டம் வச்சுருக்கலாம் அந்த திட்டத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஆவியான தூதனை அனுப்பி நீ நடத்தும்படியும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.